வெல்கம் பேக் த்ரில்லர் ஸ்டோரி ரத்த காட்டேரி எபிசோட் 12. இறுதியாக நம்ம கடைசி எபிசோடுக்கு வந்துட்டுங்க. ஆல்ரெடி 11 எபிசோட் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வாங்க. இப்போ தான் உங்களுக்கு இந்த கதை என்னென்னு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராஜா, சீதா, மரகதம் மூவரும் தான் இந்த கொலைகளில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதை அறிந்தார் விவேக். அடித்து மயக்கமுறை செய்து விட்டனர். விவேக் உயிரை கையில் பிடித்து கொண்டு இருந்தார். சீதா, என்னை மன்னிச்சிரு, நீ செத்து போய் என்னை பழி வாங்குறோன்னு நினச்சேன். ஆனால் நீ உயிரோடு தான் இருக்கிற. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். என்னை விட்டுரு, நான் மனசார மன்னிப்பு கேட்குறேன். என்னை மன்னிச்சிரு, என்னை விட்டுரு சீதா, தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு கையெழுத்து கும்பிடுறாரு விவேக் சீதா கிட்ட. மன்னிக்கணுமா, உன்னையா அப்படின்ட்டு சீதா பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமா சிரிச்ச சீதா என் வயசை மறந்து உன் காலில் விழுறன்னு காலையும் விழுந்துட்டாருங்க சேதுபதி தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக. அவரை தள்ளிவிட்ட சீதா காலை எடுத்து சேதுபதி கழுத்துல வச்சு மெரிக்கிறாங்க. கையில ஒரு கட்டை எடுத்து முதுகுல ஓங்கி அடித்தால் வலி தாங்க முடியாமல் என அலறினாள். அந்த சத்தத்தில் விவேக் கண் விழித்தார். அதை கவனித்த ராஜா அவரை இழுத்துட்டு போய் மரத்துல கட்டிட்டார் கயிறு போட்டு. ஏய், நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இத்தனை கொலை பண்ணி பெண் வர்க்கத்தையே கேவலப்படுத்துற. இதுக்கு உன் அம்மாவோடந்தையா? என்னெல்லாம் ஜென்மங்கடி நீங்கெல்லாம் அப்படின்னு விவேக் கத்துனாரு கோவத்துல. ஏய் நிறுத்து, நான் தான் பண்ணேன் எல்லாமே. குடிபோதையிலேயே வந்த மாணிக்கத்தை ராஜா இங்க கூட்டிட்டு வந்தான். அடுத்த காளியப்பன் அவன் பொண்டாட்டி காட்டுல மயங்கி விழுந்தாட்டான்னு போய் சொல்லி என் அம்மா தான் இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அந்த குமார் அவனே உன் தங்கச்சியை கூட்டிட்டு வந்தான். எல்லாரையும் இங்க கொன்னேன். ஆனந்த் அவன் காட்டுல ரவுண்ட்ஸ் வரும்போது கொலை முயற்சி பண்ணேன். அதுக்கு என்ன இப்போ அப்படின்ட்டு சீதா விவேக் கிட்ட சொல்லவும், ஏய் இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியலையா அப்படின்ட்டு விவேக் கேட்கிறேன். காலில் கீழே இருந்த சேதுபதி ஒரு உதைத்தால் 2 முறை உருண்டு போய் விழுந்தார் சேதுபதி. உன் அப்பா வயசு இருக்கிற ஒருத்தரை இப்படி கேவலப்படுத்திடுச்சு அப்படின்ட்டு விவேக் சொல்றாருங்க. மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறா சீதா. யோ அப்பாவாம், யோ இன்ஸ்பெக்டரு, இவெல்லாம் மனுஷனே கிடையா, ஊருக்கு நல்லவன் இந்த சேதுபதி. இப்போ என்னை விட்டு மன்னிச்சிருன்னு கேட்குறான். ஆனால் 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அழகான குருவி குடு மாதிரி இருந்த என் குடும்பத்தை நாசம் பண்ண பாவி இவன். அப்படி சேதுபதி என்ன பண்ணியிருப்பாரு சீதாவோட ஃபேமிலியை? இவங்க இவ்வளோ பேர் 3 பேர் 4 பேர் கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு பெரிய ரீசன் இருக்குங்க கண்டிப்பா. அமைதி கொண்டார் விவேக். ஒரு அழகான மான் உன்னை ஓட விரட்டி வேட்டையாடின 3 வெறிநாய்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு அழகான மான் 3 வெறிநாயின்னும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அது சீதா, சேதுபதி, மாணிக்கம், குமார் இவங்களை தான் குறிக்குதுன்னு. இது இருக்கிறானே இந்த கிழட்டு நாயை, இவன் என்ன பண்ணினா தெரியுமா? ஒரு நாள் சாயந்தரம் 6 மணிக்குன்னு ஒரு எச்சில் இலையை திங்கிற நாய் என் வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஐயா உன்னை அவசரமாக கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிச்சு. எங்களை படிக்க வச்சு அவர் எங்களுக்கு தெய்வம் மாதிரி நினைச்சு நான் என்ன ஏதுன்னு கூட யோசிக்காம அந்த நாய் கூட போனேன். வழியில ஒரு இருட்டுல யாரோ என் தலையில அடிச்சாங்க. திரும்பி பார்த்தா அது காளியப்பன். மயங்கிட்டேன். நானு கண்முழிச்சு பார்க்கும்போது இந்த காட்டுல தான் இருந்தேன். எதிரில் இந்த கிழட்டு நாய் நின்றுட்டு இருந்தான். நான் இவன்ட்ட ஐயா நீங்க கூப்பிட்டீங்கன்னு வர சொல்லி என்னை கட்டியால அடிச்சான்னு சொன்னேன். அதற்கு அவன் ரொம்ப பயங்கரமா சிரிச்சான். நான் பயந்து போய் நின்றுட்டு இருந்தேன். உன்னை இங்க நான் தான் வர சொன்ன சீதா அப்படின்ட்டு சேதுபதி சொன்னதா சொல்றாங்க. இந்த காட்டுக்கு ஐயா வர சொன்னீங்க? என்ன பண்றது சீதா, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இங்கே தான் வர வேண்டியிருக்கு. என்ன சொல்றீங்க ஐயா அப்படின்னு சீதா ஷாக் ஆயிட்டு கேட்குறாங்க. அது என்று சொல்லிக்கொண்டே சீதாவின் தோள்களில் கை வைத்தார் சேதுபதி. ஐயா என்று கத்தி கைகளை தட்டிவிட்டு முறைத்தாள் சீதா. இல்ல சீதா, ஊருக்கு நான் நல்லவன் தான். ஆனா நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனா இருக்கிறது? என்னத்தான் நான் சும்மா இருந்தாலும் என் மனசு பார்க்கும்போது மட்டும் ஒரு வாட்டியேனா உன் கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தோணுதே. நிறுத்துங்க அப்படின்ட்டு சீதா சொல்லவும் என கூறி அங்கிருந்து புறப்பட்டாள். மாணிக்கம் அவளை இடைமறித்து சேதுபதி ஓடி சென்று பிடித்தான். அவர் கைகளை உதறிவிட்டு ஓடி சென்றாள். அங்கிருந்து காளியப்பன் அவளை மடக்கி பிடித்தான். இவ்வாறு நடந்ததை சொல்லிக் கொண்டிருந்த சீதா தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அழுதாள். அன்னைக்கு இப்படித்தான் இந்த கிழட்டு நாய்கிட்ட என்னை விட்டுருன்னு கெஞ்சினேன். காடே அழும் அளவுக்கு கதறினேன். ஓநாய்கள் ஓலமிட்டன. மழை தாயும் கண்ணீர் விட்டாள் என்று. ஆனால் இந்த காம அரக்கன் என் வாழ்க்கையை நாசம் செய்தான். அந்த எச்சில் இலை பொறுக்கும் 2 நாய்களும் என்னை ஓட விரட்டி பிடித்து காலை கையை பிடித்து கொண்டது. அதற்கு மேல் பேச முடியாமல் அழுதாள். அதாவது பாத்தீங்கன்னா சீதா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பாத்தீங்கன்னா விவேக்கோட நெஞ்சில கத்தி வச்சு குத்தனா மாதிரி அவ்வளோ வலியை உணர செஞ்சிருக்குங்க. அங்க சீதாக்கு நடந்த கொடுமைகளை பத்தி ஒன்னொன்னா விலாவரியா சொல்ல ஆரம்பிச்சிட்டான். உயிரற்ற ரத்த பிண்டம் மாதிரி என்னை
தூக்கி எறிந்து போனான் இவன். என் இரத்தத்தை குடித்த இவன்தான் இரத்த காட்டேரி. பெண்களை நாசம் செய்து அவர்களின் வாழ்க்கையை தன்னுடைய இச்சைக்காக பலி கொடுக்கும் இவனை போன்ற ஜென்மங்கள் தான் இரத்த காட்டேரி. கருவில் இருந்து பிறந்த குழந்தையும் தள்ளாடும், கிழவியும் கூட விட்டு வைக்காத நடமாடும் பிணங்களை என்ன செய்வது விவேக் சொல்லுங்க அப்படின்னு சீதா கொஞ்சம் ஆக்ரோஷமாவே கேட்டாங்க. என்னை இந்த காட்டுல மிருங்களுக்கு தீனியா தூக்கி எறிஞ்சிட்டு போனான். என்னை யாரும் தேடி வந்தான். அவன் செஞ்ச தப்பு அவனே வெளியே தெரியணும்னு நினைச்சு காட்டுக்குள்ள யாரும் போகக்கூடாதுன்னு அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் ஆனந்த் கிட்ட பணம் கொடுத்து நோய் பரவுதுன்னு ஊரையே நம்ப வச்சுட்டான். இதோ நிக்கிறானே என் உயிர் காதல் ராஜா. என் மனசை பார்த்து மட்டுமே காதலிச்ச இவன் தான் என்னை இந்த காட்டுக்குள்ள தேடி வந்தான். நடந்த எல்லாத்தையும் இவன்கிட்ட சொல்லிட்டேன். அப்பவே இவனை கொல்ல போறேன்னு போனேன். என் உயிர் முதல்ல காப்பாற்றணும்னு ஊருக்கு வெளியே இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டான். எங்கள் வாழ்க்கை அங்கேயே நின்றுடுச்சு. அப்போது நாங்கள் முடிவு பண்ணோம், இவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும். அதுக்காக நீங்களாம் கொலை செய்யலாமா அப்படின்னு விவேக் கேட்டார். இப்படிப்பட்ட ஒரு துரோகம் தான் அந்த குமார் உன் தங்கச்சிக்கு செய்ய வந்தான். காதல்ங்கிற பேரில் ஒரு பெண்ணை ஏமாற்றி அவளை வீணாக்க நினைக்கும் ஆண்களை என்ன செய்வது? இதோ என் ராஜா என் மனதை மட்டுமே காதலித்து என்னை நாசம் செய்து வெறிநாய்களை வேட்டையாடி என்னை கரம் பிடிக்க காத்திருக்கிறான். இதுதான் காதல். அந்த புனிதமான காதல்ன்ற பேர்ல உன் தங்கச்சி ஏமாத்தின அவனை துரத்தி கொலை செய்தேன். அன்னைக்கு நீங்க வரும்போது அந்த குமார் உயிரோட தான் இருந்தான். ஆனா அவனை ஏன் நீங்க காப்பாத்த நினைக்கல? அன்னைக்கு நீங்க செய்தது நியாயமா? நீங்க செஞ்சது என்ன மிஸ்டர் விவேக் அப்படின்ட்டு சீதா கேட்கவும் விவேக் சைலண்டா ஆயிட்டாருங்க. பதில் சொல்ல முடியாம அமைதியா இருந்தார். நான் செத்து போன மாதிரி இந்த ஊரை நம்ப வச்சு பேய் நாடகம் நடத்தி தினம் இவனை உயிரோட கொன்னோம். பேய் ரத்த காட்டினு பயந்த இவன் செஞ்ச தப்ப நினைச்சு உருகி தினமும் செத்தான். இந்த மாதிரியான ரத்த காட்டேரிகளை வேட்டையாடத்தான் இந்த ரத்த காட்டேரி வேஷம். இப்ப சொல்லுங்க, யார் நிஜமான ரத்த காட்டேரி? இவன் தான் சீதா. இவனை மாதிரி ஆளுங்கத்தான் உணர்ச்சி வசப்பட்டு கத்தினார். கட்டையால் மாறி அடித்தாள். அந்த உயிரோடு இருக்கும் அந்த பிணத்தை என்னை விட்டுவிடு என கெஞ்சி அவன் அலறு சத்தம் காட்டையே கிழித்தது. இப்படித்தானடா அன்று நான் கெஞ்சினேன். சாவுடா, ஒளிஞ்சிப்போ. உன்ன மாதிரி ஆண்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கணும். இனி இந்த ஊர்ல எவனும் தப்பான எண்ணத்துல எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது. என்னை விட்டுரு, வேணாம் உயிர் போகும் வரை கெஞ்சி அந்த கிழம் ஆ என்று ஒரே சத்தம். அவன் உயிர் பிரிந்து விட்டது. அவள் வேட்டை முடிந்து விட்டது. மனம் சாந்தி பெற்றது. என் மகளின் வாழ்க்கையை அளித்த பாவி ஒழிந்தான். மரகதம் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். என்னை போல் உள்ள பெண்களின் வாழ்க்கையை நாசம் செய்யும் பாவிகளுக்கு இதுதான் தண்டனை என்று ஒரு அட்டையில் சேதுபதியின் இரத்தத்தில் எழுதி அதை அவன் வயிற்றில் குத்தி ஏற்றினாள். ராஜா, மரகதம் இருவரும் கண்களில் ஆத்ம திருப்தி. சீதா தொடர்ந்து பேசினார். செத்துப்போன நான் செத்ததாகவே இருக்கட்டும். அப்போதான் தப்பு பண்ற நாய்களுக்கு ரத்த காட்டேரி வந்து கொல்லும் பயம் இருக்கும். நாங்க எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் எங்க வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். அம்மா, ராஜா வாங்க போலாம். விவேக்கின் பதிலை எதிர்பார்க்காமல் கிளம்பினார் மூவரும். ரத்த காட்டேரியின் வேட்டையை பற்றி ஊருக்கே தெரிந்தது. வடிவேலிடம் இங்கே நடந்த அனைத்தையும் சொல்லிட்டு இந்த வேலையை விட்டுட்டு போயிடலான்னு முடிவெடுத்துட்டார். வேலையை ராஜினாமா செய்து விட்டு விவேக்கும் அவரது தங்கை வேணியும் அந்த ஊரை காலி செய்து விட்டு சென்று விட்டனர். ஆனால் இப்படிப்பட்ட வேட்டைகள் நிச்சயம் தொடர வேண்டும். தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். தவறுகளை குறைக்க அல்ல, தவறுகளே ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தினால். ஸோ இதோடு இந்த எபிசோடு, அதாவது ரத்த காட்டேரி எபிசோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்துச்சுங்க. இந்த கதையிலேருந்து என்ன உங்களுக்கு புரியுது? ஒரு அப்பாவி பெண்ணை ஊருக்குள்ளே நல்லவனாக சுற்றி திரிஞ்ச ஒருத்தன் நாசம் பண்ணுறான். அதுக்கு விளைவாக தான் அந்த பொண்ணு பழி வாங்குறான். எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும்? உங்களுக்கு அப்படி வேணும்னு தோணுச்சுன்னா அதுக்கான விபச்சாரி விடுதிகள் இருக்குது. அங்கே போயிட்டு காசு கொடுத்து பண்ணலாம். அநியாயத்துக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழித்து அதில் என்ன உங்களுக்கு சுகத்தை காண போகிறீங்க? ஸோ இந்த மாதிரியான ஹாரர் அண்ட் த்ரில்லிங் கிரைம் ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில், அதாவது அடுத்த புதிய கதையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.